வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான பேங்க் ஜாப் வந்து பார்க்க போகிறோம். எங்கேருந்து வந்திருக்குன்னு வந்து பாருங்கள், ஐடிபிஐ பேங்க்லேருந்து தான் 2025க்கான ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில் தான் உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 650 வேகன்சிஸ் வந்து அவங்க வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. இதுக்கான கல்வி தகுதி வந்து பார்த்திங்கன்னா எனி டிகிரி முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம், எலிஜிபிள் தான். ஃப்ரெஷர்ஸுமே வந்து எலிஜிபிள் தான். எந்த மாதிரியான போஸ்ட்னு வந்து பார்த்திங்கன்னா கிரேட் ஓ போஸ்ட்டுக்கு தான் அவங்க வந்து எடுக்கிறாங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 12/3/2025 தாங்க அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட். ஸோ இது ஆண் பெண் யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம். ஸோ இது என்ன மாதிரியான போஸ்ட்டுக்கு விட்டுருக்காங்க, இது எப்படி அப்ளை பண்ணுறது, ஸ்டைஃபன் என்ன அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் வந்து பார்த்திங்கன்னா ஐடிபிஐ பேங்க்லேருந்து வந்திருக்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தெளிவாகவே வந்து கொடுத்துருக்காங்க. 12/3/2025 தாங்க. அதே மாதிரி பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா 12/3/2025 தான் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து கிரேட் ஓ போஸ்ட்டுக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது கிரேட் ஓ போஸ்ட்னால் எந்த மாதிரியான போஸ்ட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட்டு தான் வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது ஜூனியர் அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட்டுக்காக தான் வந்து இந்த நோட்டிஃபிகேஷனும் வந்து வெளிவிட்டிருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும், கிளியராகவே வந்து வேக்கன்சி டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஜூனியர் மேனேஜர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கிராஜுவேட்ஸ், அதாவது எனி டிகிரி நீங்கள் வந்து முடிச்சிருக்கலாம் ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டியில். ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 20 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகி மேக்ஸிமம் 25 இயர்ஸ்க்குள்ளே வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டேட் ஆஃப் ஆன்லைன் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா April 6, 2025 வந்து இதுக்கான ஆன்லைன் டெஸ்ட் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஓவரால் வேக்கன்சின்னு வந்து பார்த்திங்கன்னா 650 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அன்ரிசர்வ்டுக்கு வந்து 206, எஸ்சிக்கு வந்து 100, எஸ்டிக்கு வந்து 50, இடபிள்யூஎஸ்க்கு வந்து 65, ஓபிசிக்கு வந்து 171 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்குமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதையுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா வந்து சொல்லியிருக்காங்க. இந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாக்கான கட் ஆஃப் டேட் வந்து பார்த்திங்கன்னா March 1, 2025க்குள்ளே வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும், இந்த மாதிரி நேபாள், இந்த மாதிரி சில எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவே நீங்கள் ஒன்ஸ் வந்து படித்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா எனி டிகிரி நீங்கள் வந்து முடிச்சிருக்கலாம். கிராஜுவேட்ஸ் ஃப்ரம் எனி டிசிப்ளின்ஸ், அதாவது எந்த நீங்கள் டிசிப்ளின்ஸில் வேணாலும் நீங்கள் வந்து முடிச்சிருக்கலாம். ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியில் ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலன்ட் குவாலிஃபிகேஷன் ரெகக்னைஸ்டு பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பாருங்கள், இப்போ டிப்ளமோ முடித்தவங்களுக்கு வந்து டவுட் இருக்கும், நாங்களும் அப்ளை பண்ணலாமா, டிகிரியில் வருமானு. அது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. பாசிங் ஒன்லி அ டிப்ளமோ கோர்ஸ் will not be considered as a qualifying eligibility criteria. அதாவது டிப்ளமோ மட்டும்தான் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அது வந்து எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறது அவங்க வந்து தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் டிப்ளமோ முடிச்சுட்டு வேறு ஏதாவது டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து எலிஜிபிள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான பேசிக்கான கம்ப்யூட்டர் நாலேஜஸ் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரீஜனல் லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் மினிமம் 20 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகி மேக்ஸிமம் 25 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். அதாவது உங்கள் பாண்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 1/3/2000லேருந்து 1/3/2005க்குள்ளே வந்து இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து எலிஜிபிள். ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே இருக்குது. நீங்கள் SC/ST கேண்டிடேட்ஸ்னால் +5 இயர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஓபிசி கேட்டகரிஸில் இருக்கிறவங்க +3 இயர்ஸு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டியில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா +10 இயர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேன்ஸ்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா +5 இயர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவுமே ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 250 rupees வந்து SC/ST பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே வந்து பார்த்திங்கன்னா 1050 rupees வந்து அதர் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா அதர்ஸ், அதாவது மித்த கேட்டகரிஸில் இருக்கிறவங்க ஓபிசி இடபிள்யூஎஸ் கேட்டகரிஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1050, SC/ST பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் பார்த்திங்கன்னா 250ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த இன்டிமேஷன் சார்ஜஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 March 2025லேருந்து 12 March 2025 வரைக்கும் டைம் இருக்குது. நீங்கள் வந்து அதுக்குள்ளே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது ஆன்லைன் மூலிமா தான் வந்து அப்ளை பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இவங்களோட செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட் வந்து நடக்கும். அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா பர்சனல் இன்டர்வியூ வந்து நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. எப்போ பர்சனல் இன்டர்வியூ நடக்குன்னா ஒன்ஸ் ஒருத்தர் வந்து யார் வந்து ஆன்லைன் டெஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து செலக்ட் ஆகுறீங்களோ அவங்களுக்கு தான் வந்து பர்சனல் இன்டர்வியூ வந்து கூப்பிடுவாங்க.
அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆன்லைன் டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லாஜிக்கல் ரீசனிங், டேட்டா அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் வந்து நடக்கும். அது வந்து 60 கொஷின்ஸு 60 மார்க்ஸ்க்கு வந்து நடக்கும். அதுக்கு வந்து 40 மினிட்ஸ் வந்து டைம் அலாட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ், அது வந்து 40 கொஷின்ஸு 40 மார்க்ஸு 20 மினிட்ஸு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா குவான்டிட்டி ஆப்டிடியூடு 40 கொஷின்ஸு 40 மார்க்ஸு 25 மினிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் எக்கனாமிக் அண்ட் பேங்கிங் அவேர்னஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 60 கொஷின்ஸு 60 மார்க்ஸு 25 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் ஆன்லைன் டெஸ்ட்டோட பேட்டர்ன். நெக்ஸ்ட் வந்து இந்த ஆன்லைன் டெஸ்ட்டில் வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கானா, கண்டிப்பாக வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து இருக்குது. எவ்வளோனா 0.25 மார்க்ஸ் வந்து ரெடக்ட் பண்ணுவாங்க ஒவ்வொரு ராங் ஆன்சருக்குமே. உங்களுக்கு ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா 120 மினிட்ஸ் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் வந்து எவ்வளோ ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 45% வந்து பார்த்திங்கன்னா SC, ST, OBC அண்ட் PWT கேண்டிடேட்ஸ் வந்து எடுத்துருக்கணும். அதர் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 50% வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இன்டர்வியூ மார்க் வந்து பார்த்திங்கன்னா 100 மார்க்ஸாக வந்து அவங்க வந்து கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்குவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் வந்து இது முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 100 மார்க்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ வந்து கன்சிடர் பண்ணிக்குவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 45% வந்து பார்த்திங்கன்னா SC, ST, OBC அண்ட் PWT கேண்டிடேட்ஸ் வந்து எடுத்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைனல் செலெக்ஷன்ஸ் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா போத் ஹிந்தி ஆர் இங்கிலீஷ், அதாவது உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து ரிட்டன் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ்லேயும் இருக்கும் ஹிந்திலையும் இருக்கும். உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ் வந்து எப்படி வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெளிவாகவே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இதை வந்து படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்து எந்தெந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க 10th 12th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட் எல்லாம் வேணும், ஸ்கூல் லீவிங் சர்டிஃபிகேட் வேணும், ஆர் பெட் சர்டிஃபிகேட் வந்து வேணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான சில டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அது நீங்களும் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒர்க் யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஒன்ஸ் வந்து கேண்டிடேட் வந்து செலக்ட் ஆனதுக்கப்புறம், அதாவது ரிட்டன்லேயும் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க, இன்டர்வியூலேயும் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா போத் ஒரிஜினல் அண்ட் செல்ஃப் அட்டாச்சு காப்பீஸ் எல்லாம் வந்து நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகணும் இன்டர்வியூக்கு. அதை வந்து நீங்கள் வந்து தெளிவாகவே அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஜெராக்ஸ் தான் இருக்குன்னா நீங்கள் ஒரிஜினலுமே வந்து நீங்கள் வந்து இன்டர்வியூ போகும்போது வந்து கையில் வச்சுக்கிற மாதிரி தான் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஸ்டேட்டில் எந்த ஜோனில் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நிறையா வந்து கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம பார்க்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, அந்தமான் நிக்கோபாருக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்னை ஜோன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம உங்களுக்கு மேக்ஸிமம் இன்டர்வியூமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சென்னை தான் வந்து கூப்பிடுவாங்க. ஆன்லைன் டெஸ்ட் வந்து எப்படி நடக்கும்னு தெரில, ஒருவேளை நேரில் கூப்பிட்றாங்களா இல்லை வந்து நீங்கள் வந்து வீட்டிலே இருந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்குமான்னு தெரில. பட் வந்து 90% வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ வந்து உங்களுக்கு வந்து சென்னை ஜோனில் தான் வந்து நடக்கும். அதுக்கான டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து கால் லெட்டர் வரும். நீங்கள் வந்து சென்னை போய் தான் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ஸான டேட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்னா எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா ஆஃப் ஏஜ் அண்ட் குவாலிஃபிகேஷன்ஸ், அதாவது ஏஜுக்கு குவாலிஃபிகேஷனுக்கானுக்கும் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாக்கான டேட் வந்து பார்த்திங்கன்னா March 1, 2025 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா March 1லேருந்து March 12 வரைக்கும் இருக்குது 2025. அதே தான் அப்ளிகேஷன் ஃபீஸ் அண்ட் இன்டிமேஷன் சார்ஜுக்கும் சொல்லியிருக்காங்க. இதுவுமே ஆன்லைன் மோடில் தான் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு இதுக்கான ஆன்லைன் டெஸ்ட் எப்போ நடக்கும்னா April 6, 2025 சொல்லியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்களோ இந்த ஜூனியர் மேனேஜர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா ஃப்ரெஷர்ஸ் தான் அவங்க கேட்டிருக்காங்க. 20லேருந்து 25 ஏஜுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஒரு நல்ல கெரியராகவே வந்து இருக்கும். ஸோ இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா மித்தவங்களுக்குமே வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். இதுக்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உள்ளே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்ளை லிங்க்குமே கொடுக்குறேன், உள்ளே போய் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இது மாதிரியான கவர்மெண்ட் ஜாப் அண்ட் ஜாப் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.